نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சத்திய சஹாபாக்களில் மூத்த முன்னோடிகள், மகத்தான சாதனை புரிந்தவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழராக இருக்கிற நட்பேறு பெற்ற அந்த பெருமக்களை பற்றிய வாழ்வியலை பேசும் இஸ்லாத்தின் தொடர்கள், இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தொடரில் இன்றைக்கு நாம் 60வது நாள் 60வது சஹாபியை பற்றி பேச இருக்கிறோம். சஹாபியின் பெயர் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்சாரிகளின் மாபெரும் தலைவர் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு என்று நாம் தலைப்பெற்றிருக்கிறோம். சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு மதீனாவின் அன்சாரிகளில் மூத்த சஹாபி. துவக்க காலத்திலேயே இஸ்லாத்தை பற்றி பிடித்து கொண்ட நல்ல தோழர். உங்களுக்கெல்லாம் தெரியும், மதீனாவினுடைய இருபெரும் கோத்திரங்கள், ஒன்று அவுஸ் என்று பெயர், இன்னொன்று ஹஸ்ரஜ் என்று பெயர். ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்களின் பெருந்தலைவர்தான் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருவதற்கு முன்பே மதீனாவிற்கு வருமாறு அழைப்பு கொடுக்க சென்று பெருமானாரிடத்தில் கரம் பற்றி பைஅத் என்கிற ஒப்பந்த நடவடிக்கை மேற்கொண்ட 70 பேரில் இவரும் ஒருவர். இன்னமும் நன்கு சொன்னால், மதீனாவிலே இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகீப் என்று சொல்லுகிற 12 தலைவர்களில் இவரும் ஒருவர். ஹஸரத் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஅத் என்றால் சீதேவி, நட்பாக்கியம் மிக்கவர் என்றெல்லாம் பொருள். பாரம்பரியமான ஆளுமை நிறைந்த குடும்பத்தை சார்ந்தவர் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுடைய தாய் அம்ரா பின்த் மஸ்ஊத் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பெண்களுக்கான பைஅத் என்கிற ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இஸ்லாத்திலேயே இருந்து அவர்கள் மதீனாவிலேயே ஹிஜ்ரி 5 வஃபாத்தானவர்கள். அவர்களுடைய வஃபாத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் போயிருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்தவுடன் அந்த தாயினுடைய கபருக்கு சென்றார்கள். அங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்றெல்லாம் குறிப்புகள் காண கிடைக்கிறது. இதே தாயை பற்றி இன்னொரு செய்தியும் உண்டு. சஅத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டதாய், என் தாயார் ஒரு நேர்ச்சை செய்திருந்தார், நிறைவேற்றும் முன் வஃபாத்தாகிவிட்டார், அந்த நேர்ச்சையை நான் நிறைவேற்றலாமா என்று சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுமாறு கூறினார்கள். ஹஸரத் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மிக நல்ல குடும்பத்தினுடைய பிள்ளை. மதீனாவிலே இவர்கள் செல்வாக்கு பெற்ற பரம்பரையை சார்ந்தவர்கள். காமில் என்றொரு வார்த்தை இருக்கிறது. பரிபூர்ணமானவர் என்பது அதற்கு பொருள். காமில் என்பது சில பேருக்கான பட்டமாக அன்றைக்கு புழங்கப்பட்டு வந்தது. காமில் என்கிற பட்டம் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லுவார்கள். காரணம், அவர்களிடத்தில் பல்வேறு சிறப்பு தன்மைகள் இடம்பெற்றிருந்தது. ஒன்று, எழுத்தறிவு அதிகம் இல்லாமல் இருந்த அந்த காலத்தில் அரபியிலே நன்றாக பேச மட்டுமல்ல, எழுதவும் ஆற்றல் பெற்றவர்கள் சஅத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு. எல்லா பொதுமக்களுக்கும் விருந்தோம்பலின் மூலம் வாரி வழங்கி உதவி செய்கின்ற மக்கள் சேவையினுடைய நாயகராய் மதீனாவிலே இவர்கள் திகழ்ந்தார்கள். இது 2வது காரணம். 3வது காரணம், மதீனாவிற்கான திறமை மதிப்பீட்டில் ஒரு ஆணுடைய திறமையை அவர் அம்பெறிவதை வைத்துத்தான் திறமையிடுவார்கள். அந்த காலத்தில் அம்பெறிவதில் வல்லவராக இருந்தார்கள். எனவே எழுத்தாற்றலில் தேர்ச்சி, அம்பெறிவதில் தேர்ச்சி, வருவோருக்கெல்லாம் தாராளமாய் ஏராளமாய் வாரி வழங்குவதிலே தேர்ச்சி என்கிற இந்த 3 பரிணாமங்களில் இவர்களின் உயர் குணங்கள் பளிச்சிட்டதால் இவர்களுக்கு காமில், பரிபூர்ணமானவர் என்கிற பெயர் கூட இவர்களுக்கு தரப்பட்டது. ஆரம்ப காலத்திலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம்
கரம் பற்றி பைஅத்து செய்தவர்கள் என்று நாம் சொன்னோம் அல்லவா? 70 பேர் பைஅத்து செய்தார்கள். பைஅத்து செய்தவர்களெல்லாம் திரும்பி விட்டார்கள். அவர்களெல்லாம் மதீனாவாசிகள், யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை. ஆனால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பையத்தை முடித்து கொண்டு திரும்புகிற போது மக்காவிற்கு வெளியிலே மக்காவின் தலைவர்கள் அன்றைய எதிரிகள் இவரை பிடித்து கொண்டார்கள். கடைசியாய் கைதியாய் மக்காவிற்குள்ளே அழைத்து போனார்கள், அடித்தார்கள். இஸ்லாத்திலே சேர்ந்து பைஅத்தாகி பெருமானாருக்கு எஸ்ரிபுக்கு வருமாறு, எஸ்ரிபு மதீனாவின் பழைய பெயர், வருமாறு அழைப்பு கொடுத்துவிட்டு வரும்போதே பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளானவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவில் கைதியாய் இவர்களை பிடித்து போனவர்கள் இவர்களை கட்டி வைத்தார்கள். இவர்களின் கைகளை தோளிலே கட்டி கேவலமான ஒரு அடிமையை அமர வைப்பது போன்று மதீனாவின் ஒரு பெருந்தலைவரை அமர்த்திய போது, கட்டி வைத்த போது, மக்காவாசிகளிலேயே மனிதாபிமானம் உள்ள சில பேர் இவர்களிடத்தில் வந்து கேட்டார்களாம், உங்களை பார்த்தால் உயர் குடும்பத்து பிள்ளை போல் தெரிகிறது, மதீனாவின் தலைவர்களில் ஒருவராய் தெரிகிறது, உங்களுக்கு இந்த மக்காவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு தெரிந்தவர் யாரும் இல்லையா? மக்காவின் செல்வாக்கு பெற்ற தலைவர்களோடு உங்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யாரும் எனக்கு இந்த ஊரில் அவ்வளவாய் தெரியாது, இருந்தாலும் ஜுபைர் இப்னு முத்இம் மதீனா வரும்போதெல்லாம் நான் அவரை கவனித்து கொள்ளுவேன், அவருக்கு நான் விருந்துகளை செய்வேன், அவர் எங்கே இருக்கிறார் என்று விசாரிக்க கடைசியாய் ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவர்களை கைதிலே இருந்து காப்பாற்றி மதீனாவிற்கு அனுப்பி வைத்த நிகழ்வு துவக்க கட்டத்தில் மக்காவிலே வேதனைப்படுத்தப்பட்டவர்களின் பட்டியலில் இவர்களின் பெயரை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க நிறைய செய்திகள் உண்டு. சில முக்கியமான விஷயங்களை ஒவ்வொன்றாய் பார்ப்போம். ஹதரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை குறித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாய் பல்வேறு ஹதீஸ் நூல்களில், ஏன் எல்லா ஹதீஸ் நூல்களிலும் இடம்பெற்றிருக்கிற முக்கியமான செய்தி ஒரு ஆயத்தின் தொடர்பில் இவர்களின் கருத்து சம்பந்தப்பட்டது. அதாவது குர்ஆனில் சூரத்து நூருடைய ஒரு வசனம் இறங்குகிறது. அந்நிய பெண்ணின் மீது அவதூறு கூறினால் 80 கசையடி கொடுக்க வேண்டும், அப்படி அவதூறு கூறுபவனுடைய சாட்சிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றெல்லாம் குர்ஆனிலே ஆயத்து வருகிறது. இதைத் தொடர்ந்து ஒரு வசனம், அந்நிய பெண்ணை அல்ல தன் மனைவியையே ஒருவன் அவதூறு கூறினால், 4 சாட்சிகள் இல்லாத நிலையில் ஒருவன் அவதூறு கூறிவிட்டால் அப்போது என்ன செய்ய வேண்டும்? சாட்சி இல்லை, மனைவி தவறு செய்தால் வேறு ஆணோடு என்று சொல்லுகிறான் கணவன். சாட்சிகள், எந்த சாட்சிகளும் இல்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது, 2 பேரும் 4 முறை சத்தியம் செய்ய வேண்டும், அல்லாவை கொண்டு சத்தியம் செய்ய வேண்டும். 5வது தடவையாக 4 தடவை சத்தியம் செய்து ஷஹாதத்து சொல்லியதற்கு பின்னால் 5வது தடவையாக ஆம்பளை சொல்லணும், ஆண் சொல்ல வேண்டும், அதாவது கணவன் சொல்ல வேண்டும், நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹுவின் லஅனத் பத்துவா சாபம் என் மீது உண்டாகட்டும். பெண் சொல்ல வேண்டும், 4 முறை ஷஹாதத்திற்கு பின்னால் அல்லாவை கொண்டு, அல்லாவை சாட்சியாக 4 முறை நிறுத்தியதற்கு பின்னால் 5வது முறை அந்த பெண் சொல்ல வேண்டும், நான் பொய்காரியாக இருந்து அவர் உண்மையானவராக இருந்தால் இறைவனின் கோபம் என் மீது உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த ஆயத்து இறங்குகிறது சபையில். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை, இதன் சட்ட விளக்கத்தை சஹாபாக்களுக்கு தெரிவிக்கிற போது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஆச்சரியமாய் கேட்டார்கள், அஹாக்கதா உன்சிலத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஆயத்து இப்படியா இறங்கியிருக்கு, இந்த மாதிரி ஆயத்து இருக்கு அப்படின்னாங்க. சந்தேகத்தால் அல்ல, ஆச்சரியத்தால். திருக்குர்ஆனுடைய இறை வசனங்களில் சஹாபாக்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், புனிதமானவர்கள். அப்போ ஆச்சரியமாக கேட்குறாங்க, இப்படியுமா ஆயத்து இறங்கி இருக்குது அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், கேட்டார்கள் மக்கள்கிட்ட, அலா தஸ்மஊன மா யகூலு சய்யிதுக்கும், மதீனாவாசிகளை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் தலைவர் சொல்கிறத என்னன்னு கவனிச்சிங்களா? உங்கள் தலைவர் சொல்கிறத கேட்டீங்களா? மதீனாவினுடைய அன்சாரிகளின் தலைவர் என்கிற வார்த்தை ரசூலுல்லாவும் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவரை நீங்கள் திட்ட வேண்டாம் இப்படி கேட்டதுக்காக. இன்னஹு கயூருன், அவர் ரொம்ப ரோசக்காரர். அதாவது மனைவி ஒரு ஆணோடு தவறு செய்வதை கணவன் கண்ணாலே கண்டதற்கு பிறகு
அவன் போய் சாட்சிகளை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல இவருக்கு ரோஷம் அதிகம். இவர் எந்த அளவுக்கு ரோஷமானவர்னா, சபையில் இருக்கிறவங்களாம் மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க சாத் ரலியல்லாஹு பற்றி, சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு பற்றி, இவர் எந்த அளவுக்கு ரோஷமானவர்னா, வேற ஒருத்தர் பயன்படுத்தின மனைவியை இவர் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுனால இவருடைய மனைவிகளில் யாரும் கன்னி பெண்ணை தவிர வேறு யாரும் கிடையாது. அதாவது ஏற்கனவே திருமணமானவர்கள், விதவைகள், விவாகரத்தானவர்கள், இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணல. ஒன்லி கன்னிப்பெண் மாத்திரம்தான். இவர் எந்த அளவுக்கு இன்னும் ரோஷமானவர் தெரியுமா? இவர் எந்த பெண்ணையும் மனைவியும் தலாக்கு விட்டதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இவர் தலாக்கு விட்ட பெண்ணை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுல அவருக்கு ரோஷம். எனவே வேறு யாரும் பயன்படுத்தியதை இவர் பயன்படுத்த மாட்டார், இவர் பயன்படுத்தியதை மற்றவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ரோஷம் இருக்கிறதுனால அவர் இப்படி கேட்டார், மற்றபடி ஒன்றும் இல்லை, எங்களிலே மிக ரோஷத்திற்குரிய ஆள் என்று சொல்லி மக்கள் விளக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தலைவர் சாத் இப்னு உபாதா மிகுந்த ரோஷம் மிக்கவர், அவரை விட நான் ரோஷம் உள்ளவன், என்னை விட அல்லாஹ் ரோஷம் உள்ளவன், அல்லாஹ் மிகப்பெரிய ரோஷக்காரன், அவனே இந்த ஆயத்திற்கு இப்படி சட்டம் எழுதியிருக்கிறான். ஆச்சரியத்தில் பேசிக்கொண்டே வந்த சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இயல்பாக சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் மட்டும் என் மனைவி வேறொருவரோடு தவறாக இருக்க நான் பார்த்து விட்டால் அதற்கு பிறகு என் வாளால் கொன்று விடுவேன். நான் போய் சாட்சியை தேடிட்டுலாம் இருக்க மாட்டேன். இப்படி ஒரு அறைக்குள்ளே நடக்கிற அசிங்கத்திற்கு போய் நான் எந்த சாட்சியை கூப்பிட முடியும்? அதனால் நான் சாட்சிகளை எல்லாம் போய் தேட மாட்டேன். முதல்ல நான் அவரை கொன்று விடுவேன், என் வாள்தான் அவருக்கு பேசும் என்று பதில் சொன்னார்கள். சுருக்கமாய் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்து அன்சாரிகளின் தலைவர் மட்டுமல்ல, ரோஷம் மிக்க தலைவர். அடுத்து இவரின் வாழ்க்கையின் சில பகுதிகளை பார்க்கிறோம். தயாள குணமும் தாராள மனமும் கொண்ட மிகப்பெரிய கொடை தலைவர் அவர். தலைவர் மட்டுமல்ல, கொடை வழங்குகிற தலைவர். இவர் மட்டுமல்ல, இவருடைய மூதாதையர்களெல்லாம், இவர்களுடைய தந்தை, பாட்டனார், முப்பாட்டனார் என்று எல்லாருமே அறியாமை காலத்திலே கூட மதீனாவில் இவர்கள் கொடை கொடுப்பதில் மிகவும் செம்மல்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இவங்க வீட்டில் ஒரு திண்ணை இருக்குது எப்போவுமே. அந்த திண்ணை யாருக்கு தெரியுமா? யார் வேண்டுமானாலும் சாப்பிடுவதற்காக. எந்த அளவுக்கு என்றால் இவர் வீட்டுக்கு வெளியே எப்போதும் அறிவிப்பு செய்யப்படுமாம். அற்புதமான அபாரமான அறிவிப்பு. மன் அஹப்ப ஷஹ்ம வல்லஹ்ம ஃபல்யஅதி உத்ம வலீத் இப்னுல் வலீம் இப்னுல் தலீம் இப்னுல் ஹாரிஸா. இவங்க குடும்பம் ஹாரிஸா, இப்னுல் ஹாரிஸா குடும்பம்னு பேர். யாராவது இறைச்சியும் கொழுப்பும் சாப்பிட விரும்புபவர்கள் இருந்தால் இவர்களின் வீட்டு திண்ணைக்கு வரலாம் என்று அறிவிப்பு செய்யப்படுமாம். வருபவர்களெல்லாம் சாப்பிட்டு செல்லுவார்கள். அப்படிப்பட்ட கொடையாளி. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தபோது ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய தட்டிலே உணவு போகும். அந்த தட்டு முழுக்க சஹாபாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், சரீத் என்று சொல்லக்கூடிய அரபகத்தின் உயர்தர உணவு திக்கிடி என்று சொல்லுகிறோம், பல ஊர்களில் தக்கிடி என்று சொல்லுவார்கள். அந்த திக்கிடி உணவை அனுப்பி வைப்பார் ஒரு பெரிய தட்டில். அந்த உணவு என்பது சில நேரம் சரீதுல் லஹம், இறைச்சியினால் கலந்த திக்கிடியாக இருக்கும், சில நேரம் பாலிலே செய்யப்பட்ட திக்கிடியாக இருக்கலாம். பொதுவாக இந்த மாவை உருண்டை பிடிச்சி அதை வெகு நேர்த்தியாக செய்வார்கள் அரபுகள். திக்கிடி பல வகையில் செய்வாங்க. இறைச்சியோட குருமாவோடு செய்கிறது ஒன்று, பருப்போடு செய்கிறது ஒன்று, பால் மற்றும் இனிப்போடு செய்வது ஒன்று. இந்த பாலோடும் இறைச்சியோடும் தினந்தோறும் ரசூலுல்லாவுக்கு சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலிருந்து தட்டு போகும். சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவியின் வீட்டில் இருக்கிறார்களோ அந்த மனைவியின் வீடுகளுக்கெல்லாம் இந்த தட்டு போய் சுற்றி சுற்றி வரும் என்று அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இசாபாவிலே இந்த தட்டை குறித்து தனிச்சிறப்பு செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ரோஷக்காரர் என்று பார்த்தோம், பெரிய கொடையாளர் என்று அவர்களை பற்றி பார்த்தோம். இப்படி அவர்களை சொல்ல வரிசையாய் நிறைய செய்திகள். அதில் குறிப்பாக ஹஜ்ரத் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த விருந்தோம்பலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவே செய்திருக்கிறார்கள் பல கட்டங்களில். ஒரு தடவை சாத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தார்கள். ரசூலுல்லாவே வீட்டுக்கு வந்தாச்சு.
விசேஷமாக ரொட்டி ஜைத்தூன் எண்ணெயோடு தயாரிக்கப்படுகிறது. ரொட்டியும் ஜைத்தூன் எண்ணெயும் உயர் ரக உணவுகளில், அரபுகள் விரும்பும் உணவுகளில் அது ஒன்று. ரொட்டிக்கு ஜைத்தூன் எண்ணெயை தொட்டு சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாக அந்த வீட்டில் அமர்ந்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அஃப்தர் இந்தகுமுஸ் ஸாயிமுன், நாயகம் நோன்பு வைத்து அவர்கள் நோன்பு திறந்திருக்க வேண்டும். இப்படி துஆ செய்தார்கள், உங்களுடைய உணவில் நோன்பாளிகள் இஃப்தார் திறக்கட்டும், உங்களுடைய உணவை நல்லோர்கள் சாப்பிடட்டும், உங்களுடைய இந்த விருந்தோம்பலால் மலக்குகள் உங்களுக்கு துஆ செய்யட்டும். இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் வழியாக நமக்கு ஒரு செய்தியும் உண்டு. நம் வீட்டிற்கு விருந்தாய் நாம் உணவு தருவதில் முக்கியத்துவம் இப்படி தர வேண்டும். அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமுன், நோன்பாளிகள் நோன்பு திறக்க வேண்டும். அக்கலத் ஆமக்குமுல் அபரார், நல்லோர்கள் உணவு உண்ண வேண்டும். ஸல்லத் அலைஹிமுல் மலாயிகா, இந்த காரணத்தால் மலக்குகள் அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவாய் அந்த வீட்டிலே இருந்து அவர்கள் செய்தார்கள். அடுத்தவங்களுக்கு நிறைய கொடுக்கறதுனால அல்லாஹ்ட்ட இவங்க கேட்டதும் அதிகமாக தான் கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி துஆ செய்யும் போது இப்படி கேட்பாங்களாம், அல்லாஹும்ம ஹப்லி மஜ்தன், யா அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை கொடுன்னு கேட்டுட்டு, கண்ணியம் என்பது நல்ல செயல்கள் மூலமாகத்தான் கிடைக்கும். நல்ல செயல்கள் என்பது காசு இருந்தால் தான் கிடைக்கும், செய்ய முடியும். வலா யஸ்லஹ்னில் கலீல், எனக்கு குறைவான காசு இதற்கு போதாது, நான் குறைவானதன் மீது ஒத்துவர முடியாது, எனக்கு நிறைய தா என்று கேட்பார்கள். கேட்கும் உரிமை உண்டு. காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு நிறைய கிடைத்தாலும் அதை இறைபாதையிலே அர்ப்பணிக்கிற நற்குணம் கொண்டவர்கள், கொடை குணம் கொண்டவர்கள் ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் வாரி வாரி வழங்கி ஊர் மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கும் இந்த விந்தையை பார்த்துவிட்டு பல நேரம் இப்படியும் துஆ செய்தார்கள், அல்லாஹும் மஜ்அல் ஸலாத்தக வ ரஹ்மத்தக அலா ஆலி சஅத் இப்னு உபாதா, யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தையும் கிருபையையும் சஅத் இப்னு உபாதாவினுடைய சந்ததிகளுக்கு தருவாயாக என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். ஒரு தடவை அன்சாரிகளை பற்றி சிலாகித்து அவர்கள் தாராள மனம் வந்து அவர்கள் கொடுத்தவைகளை எல்லாம் பாராட்டி பேசும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வரி சொன்னதாய் ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது, ஜஸல்லாஹுல் அன்சார கைரா, அல்லாஹ் அன்சாரிகளுக்கு நற்கூலி கொடுப்பானாக, குறிப்பாக 2 பேருக்கு கொடுப்பானாக. ஒன்று அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி திரும்பும் திசையெல்லாம் தங்கள் தர்மத்தால், விருந்தோம்பலால், வாரி வழங்கலால், கொடைத்தன்மையால், தயாளத்தன்மையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் பல துஆக்களை பெற்றவர்கள். யாராவது திண்ணை தோழர்களை உணவுக்கு அழைத்துச் செல்கிறீர்களா என்று அறிவிப்பு வந்தால், மக்காவாசிகளில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்த பல பேர் பட்டினி கிடக்கிறார்கள், யாராவது உங்கள் வீடுகளுக்கு அழைத்துச் செல்வீர்களா என்று அழைப்பு வந்தால், அன்சாரிகளில் பல பேர் ஒரு நபரை 2 நபரை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு முறையும் 80 பேரை வீட்டுக்கு கூட்டிச் செல்வார்கள். 80 பேருக்கான உணவு. அந்த வீட்டில் அப்படி என்றால் அவர்களுடைய வீட்டுக்கு மட்டும் உணவு சமைக்கப்படுவதில்லை என்கிற நிதர்சனத்தை நாம் இங்கே புரிய முடிகிறது. ஹஜ்ரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு விருந்தோம்பல்காரர், கொடையாளி, ரோஷக்காரர் என்கிற கோணத்தை எல்லாம் பார்த்தோம். அடுத்து ஒரு கோணம் பார்ப்போம். யுத்த களங்களில் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ருக்கு போலாமான்னு மஷூரா பண்ணும்போது கருத்து சொன்னவர்களில் தீரமாக பேசியவர்களில் இவர்களும் ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொன்னதற்கு பின்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொன்னதற்கு பின்னால், மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொன்னதற்கு பின்னால், அன்சாரிகளில் இன்னொரு கோத்திரம் அவுஸினுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் கருத்து சொன்னதற்கு பின்னால் எந்திரிச்சாங்க சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு. இங்கே கவனிக்கணும், மதீனாவில் 2 கோத்திரம் தான் பெரிய கோத்திரம். ஒன்று அவுஸ், இன்னொன்று ஹஸ்ரஜ். 2க்குமே தலைவர் பேர் சஅத். அவுஸின் தலைவர் சஅத் இப்னு முஆத், ஹஸ்ரஜின் தலைவர் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற சஅத் இப்னு உபாதா. சஅத் இப்னு உபாதா கடைசியாக எந்திரிச்சு கேட்டார். மஷூராவே முடிய மாட்டேது, போருக்கு போகிறதுக்கான மஷூரா, எல்லாரும் போலாங்கிறாங்க, கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், எங்களை நினைச்சு ஏதாவது தயங்குறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, பர்குல் ஹிமாத் என்கிற தூரம் வரை போய் அங்கிருக்கிற ஒட்டகங்களை அடித்து விட்டு வேட்டையாடி விட்டு
எடுத்து வருமாறு எங்களுக்கு சொன்னாலும் நாங்கள் அதை செய்யாமல் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டோம். உடனடியாக உத்தரவிடுங்கள், காத்திருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பத்ரு போர் பரணிக்கு வித்திட்டவர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. வீடு வீடாக போய் பத்ருக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தவர்கள். ஆனால் சூழ்நிலை அவர்கள் பத்ரிலே கலந்து கொள்ள முடியாமல் போனது. இவர்கள் பத்ரிலே கலந்தார்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்களும் கலக்கவில்லை என்று நிறைய பேரும் எழுதியிருக்கிறார்கள். கலந்து கொள்ளாததற்கான காரணங்களும் வேறு வேறு காரணங்கள் பதிவு செய்யப்படுகிறது. குறிப்பாக அவர்களுக்கு கைகால்களில் ஏற்பட்ட முறிவின் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை என்றெல்லாம் சில அறிவிப்புகள். ஆக பத்ரிலே கலக்கவில்லை என்றாலும் அதற்கு அடுத்தடுத்த யுத்த களங்களில், குறிப்பாக உஹது போன்றவற்றில் எல்லாரும் ஓடிய நிலையிலும் நாயகத்தோடு உடனிருந்த மக்களில் ஹஸரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக முக்கியமாக இருந்திருக்கிறார்கள். ஏன் பத்ருக்கு அவங்க வராதது குறித்து பேசுகிற போது கூட ஒரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், சஅத் இப்னு உபாதா கான ஹரீசன் ஃபில் ஜிஹாத், இறைபாதையில் யுத்தம் செய்வதில் ரொம்ப பேராசைக்காரராக இருந்தார். ஆனால் சூழ்நிலை அவர்னால் முடியலை. நிறைய யுத்தங்களங்களில் பொதுவாக நாயகத்திற்கு 2 கொடி இருக்கும். முஹாஜிர்களின் கொடி ஒன்று, அன்சாரிகளின் கொடி ஒன்று. அதிகமான யுத்த களங்களில் சில விதிவிலக்குகள் நீங்கள் பார்த்தால் முஹாஜிர்கள் கொடி அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் கையில் இருக்கும். அன்சாரிகளின் கொடி இந்த நாம் பேசிக்கொண்டிருக்கிற சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே அந்த கொடி இருக்கும். இப்படியெல்லாம் ஏராளமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. நோய்வாய்ப்பட்டு ஒரு தடவை படுத்திருந்தார்கள். விரைந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க. கூட போனது யாரு? அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மூத்த சஹாபிகள் கூட போகிறாங்க. போனால் அங்கே உள்ள சூழ்நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நுழைஞ்ச உடனே பார்த்தா குடும்பமே பயங்கரமாக கவலையில் துக்கம் அடைத்து போய் எல்லாரும் மௌனமாக உட்காந்துருக்காங்க. சஅத் இப்னு உபாதா படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை ரூஹு போய்விட்டதோ என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், முடிந்தது விட்டதா, ரூஹு போய்விட்டதா என்று கேட்டார்கள். அப்போ பதில் சொன்னாங்க குடும்பத்தினர்கள், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, அவர் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கிறார். போய் சஅத் இப்னு உபாதாவின் படுத்த படுக்கையை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹ் அழுகுவதை, அதுவும் ஒரு தேமலோடு அழுகுவதை பார்த்த வீட்டில் இருந்தவர்களும் உடனிருந்தவர்களும் தேம்பி அழத் துவங்கினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களின் அழுகையை வித்தியாசமாக பார்ப்பவர்களும் அங்கே இருந்ததால் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா தஸ்மஊன், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னல்லாஹ லா யுஅذிபு பிதம்இல் ஐனி வலா பிஹுஸ்னில் கல்பி, கண்கள் கண்ணீர் வடிப்பதால் அல்லாஹ் மையத்துக்கு வேதனை செய்ய மாட்டான். மௌத்தானவங்களுக்கு உள்ளம் கவலைப்படுவதால் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான். என்ன என்றாலும் இதனால் செய்வான் என்று நாக்கை காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் கருத்து, ஒரு மையத்தின் மீது ஒப்பாரி வைக்கப்படுவது அதிகமானால் அதனால் வேதனை செய்யப்படும் என்று ஹதீஸ் கலை வல்லுநர்கள் அதற்கு விளக்கம் சொல்லித் தருவார்கள். ஹதரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்ட அடுத்த கணம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்து வீட்டுக்கு செல்லுவதிலிருந்து, இல்லை அவரை பார்த்த உடனே அவர்கள் அழுத அழுகையின் வழியாக நமக்கு தெரிய வருகிறது. ரசூலுல்லாஹ் இவங்க மேலே மட்டும் பிரிய வச்சதல்ல, அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ரொம்ப மஹபத்து வச்சிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வருகிறார்கள். வெளியே நின்று கதவு திறக்க அனுமதி கேட்பதற்கு மார்க்கம் சொல்லுகிற ஒழுங்கு சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்கிறாங்க. உள்ள பதில் வரலன்னா சஅத் இப்னு உபாதா இருக்கிறார், அவருக்கு தெரியுது வெளியில் ரசூலுல்லாஹ், ஆனால் மனசுக்குள்ளே சொல்கிறார் வலைக்கும் அஸ்ஸலாம். வெளியில் கதவுக்கு வெளியே நிற்கிற ரசூலுல்லாவுக்கு கேட்காத மாதிரி தனக்குள்ளே சொல்லிக்கிறார். பக்கத்தில் உட்காந்துருந்தது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் கைஸுன்னு ஒருத்தர். கைஸு கேட்டார், என்னவாப்பா வெளியில் ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்க, ஏன் ரசூலுல்லாவுக்கு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருந்தாங்க. சொன்னாங்க மகன்கிட்ட, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அருமைநாயகத்தின் வாயிலே வருவதென்றால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அமைதியும் பரக்கத்தும் எல்லாம் உண்டாகட்டும்னு அர்த்தம். அது ஒரு பெரிய துவா. எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டில் நின்று துவா செய்கிறாங்க, ஒரு 2-3 தடவை செய்யட்டும் என்று சொல்லி 2வது தடவையும் அஸ்ஸலாமு அலைக்கும், 3வது தடவையும் அஸ்ஸலாமு அலைக்கும்,
அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் மனசுக்குள்ளே பதில் சொல்லியவர்கள் சப்தம் பெருமானாரை எட்டுகிற அளவுக்கு பதில் சொல்லவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முறையில் திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். சட்டமும் நமக்கு தெரியும், 3 தடவைக்கு மேலே சலாம் சொல்லிட்டு துறக்கலைன்னா வந்துடணும். அதுக்கப்புறமா அங்கே நின்று டம்மு டம்மு டம்முன்னு தட்டக்கூடாது. 3 காலிங் பெல்லில் 10 காலிங் பெல்லை அழுத்தக்கூடாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், மொபைல் உபயோகத்திலும் பொருந்தும். அவ்வளவுதான், 3 ரிங்கு முடிச்சிட வேண்டியது தான். 3 தடவை கூப்பிடலாம், 3 ரிங் இல்லை, 3 அழைப்பு கொடுக்கலாம் விட்டு விட்டு, அதுக்கு அனுமதி உண்டு. சில பேர்லாம் நான் உனக்கு 15 கால் பண்ணேன்பாங்க. முதல்ல பண்ணதே தப்பு. 3க்கு மேல் மார்க்கத்தில் அனுமதி கேட்பதில் உள்ளே நுழைவதற்கு, பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். கயிறு விஷயத்திற்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண உடனே ஓடி போய் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே போய், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் முதல் தடவை சலாம் சொன்னதுலேருந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், பதில் சொல்லிகிட்டே இருந்தேன். சலாம் என்பது ஒரு துவா, உங்கள் வாயில் இருந்து எங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கிற துவா, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து அமர வைத்தார்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுவை குளித்து விட்டு வர சொல்லி அந்த வீட்டில் அவர்களுக்காக துவா செய்தார்கள் என்றெல்லாம் இந்த அறிவிப்பு நீண்டு செல்லுகிறது. ஹதரத் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரோடு உள்ள இந்த நெருக்கங்களை எல்லாம் பார்க்கிற அதே நேரம் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி மிக முக்கியமான சில விஷயங்கள் நம் கவனத்திற்கு வர வேண்டும். இப்போது அந்த செய்தி முக்கியமாக தவிர்க்க முடியாமல் இவங்க வாழ்க்கையில் 2 சம்பவம் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய சம்பவமாக மாறியிருக்கிறது. எக்கச்சக்கமான கிதாபுகளில் அவரவர்கள் தங்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்ப இவரை வளைத்து எழுதியிருக்கிறார்கள். 2 பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். முதல் பிரச்சனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான உடனே அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வாகிறப்போ சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுடைய மதீனாவாசிகளின் சார்பாக இவர் எடுத்த நிலைப்பாடு கடும் சர்ச்சைக்கு உள்ளானது. 2வது செய்தி, இவர்கள் வஃபாத்தானது, அதிலேயும் எக்கச்சக்கமான கருத்துக்கள், கிதாபுகள்லையும் தவறான செய்திகளும் உள்ளே புகுந்திருக்கிறது என்பதால் இவர்களின் வரலாற்றில் இந்த கடைசி 2 மட்டும் பார்ப்போம். இப்போ முக்கியமாக ஹதரத் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அடக்க வேலைகளில் குடும்பத்தினர் இருக்க, அடுத்து ரசூலுல்லாவுக்கு பகரமாக ஒரு ஹலீஃபா தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி சகீஃபா பனு சாயித் என்கிற ஒரு அரங்கம், பனு சாயிதுடைய ஒரு அரங்கம், அந்த அரங்கத்திலே எல்லாரும் கூடுகிறார்கள். எல்லாரும் கூடியாச்சு. அன்சாரிகள் எல்லாம் கூடிவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மக்காவிலே இருந்து வந்த முஹாஜிர்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். முஹாஜிர்கள், அன்சாரிகள், ஏகத்துக்கும் எதிர்பார்ப்பு யார் அடுத்த ஹலீஃபா. பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் ஜீவிய காலத்திலேயே 2வதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அறிவிப்பை மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பல கட்டங்களில் செய்திருந்தாலும் முறையான ஒரு தேர்வு செய்ய வேண்டும் அல்லவா, கூடிவிட்டார்கள். கூடிவிட்ட உடனே சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, சஅத் பின் உபாதா எப்பவும் அன்சாரிகளுடைய தலைவர். அன்சாரிகளை விட்டு கொடுக்க மாட்டார். அன்சாரிகளுக்கு சப்போர்ட்டாகவே தான் எப்போவுமே இருப்பார். ஒரு காலத்திலும் அன்சாரிகள் யாரையும் குறை சொல்கிறத ஏற்றுக்கவும் மாட்டார். எனவே அவர் சொன்னார், ரசூலுல்லாவுக்கு பின்னால் முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, அன்சாரிகளிலே இருந்து தேர்வு செய்யப்பட வேண்டும் இப்படிங்கிற கருத்தில் இருந்தார். நாம் உடனே இவரை பற்றிய குறைத்து மதிப்பீட்டிற்கு வந்து விடக்கூடாது. ஒரு ஒட்டுமொத்த மதீனாவினுடைய தலைவர், ஒரு தேர்வு நடக்குது. இப்போ நாமளே நம்ம சங்கத்தில், நம்ம சபைகளில் ஒரு தலைவருக்கு 2-3 பேர் போட்டியிடுவோம். அதுக்கு அர்த்தம் நீயும் நானும் ஜென்ம பகைன்னு அர்த்தம் அல்ல. யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ தேர்ந்தெடுக்கட்டும், அன்சாரிகள் வர வேண்டும் என்பது இவருடைய அபிப்பிராயம். இந்த இடத்துல நான் நிறுத்தி 1-2 செய்தி சொல்லணும். அன்சாரிகள் விஷயத்தில் யார் பேசினாலும் அதை சகிச்சுக்க மாட்டாங்க. சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதீனாவினுடைய அன்சாரிகளின் தலைவர். அவர் அன்சாரிகளை மட்டப்படுத்துறதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனில் போரில் கிடைச்ச பொருளை எல்லாம் பிரித்து கொடுத்துட்ருக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே தூர நோக்கோடு பிரிப்பாங்க. புதுசாக முஸ்லீமானவங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. இஸ்லாத்தின் மீது ஈர்ப்போடு இருந்தவர்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. மக்காவில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஃபகீரான நிலைமைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. வசதி வாய்ப்போடு இருக்கிற அன்சாரிகள், அதனால் அன்சாரிகளில் அதிகமான பேத்துக்கு கொடுக்கல.
இதில் யாரோ சில பேர் உள்ளுக்குள்ள முனாஃபிக்குகள் எப்போவுமே இருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய காலத்தில் அதிகமாக இருந்தாங்க முனாஃபிக்குகள். எவனோ கொளுத்தி போட்டான் போய், பார்த்தீங்களா முகமது எப்படி பங்கு பிரித்து கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கல்ல, அன்சாரிகளுக்கு ஒன்றும் கிடையாது. மக்காலிருந்து வந்த எல்லாத்துக்கும் நீங்கள் தூக்கி தூக்கி கொடுத்தீங்கல்ல, இப்போ அவர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். பூரா மக்காலிருந்து வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க, புதுசாக முஸ்லீமானவங்க கொடுக்குறாங்க, அன்சாரிகளுக்கு ஒன்றும் இல்லை. இந்த விஷயம் லேசாக பரவிருச்சு. யாருக்கா இருந்தாலும் பொதுவாக எதையாவது கொடுக்குறப்ப நமக்கு ஒரு பங்கு வரணும்னு நினைப்பு இருக்குமல்ல. இந்த விஷயத்தை சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு தலைவருக்காவது கொண்டு போயிட்டாங்க. இப்போ தலைவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துட்டார். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி எல்லாம் அன்சாரிகளுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு எடுத்து சொன்னார். பக்குவமாய், பணிவாய், அடக்கமாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க, ஐன அன்த மின் ஸாலிக யா சாது. இல்லை மற்றவங்க சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், சாதே நீ இந்த இதில் நீ எந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உன் அபிப்பிராயம் என்ன? நான் அன்சாரிகளுக்கு தராமல் மற்றவர்களுக்கு தருகிறேன் என்கிற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை யாரோ கிளப்பி விட்டு எல்லாரும் சொல்லுகிற போது, அன்சாரிகளில் சிலரும் அதை சொல்லுகிற போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. சாத் இப்னு உபாதா கொஞ்சம் கூட யோசிக்கல, பட்டுன்னு சொன்னார், மா அன இல்லா மின் கௌமி. நான் எப்பவும் என்னுடைய அன்சாரிகளோடு தானே இருப்பேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, கொஞ்சம் அன்சாரிகளை மட்டும் தனியாக திரட்டி ஒன்று கூட்டி நிறுத்துங்களேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசினார்கள். பெருமானாருடைய வாழ்க்கையில் புகழ்பெற்ற பேச்சுக்களில் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் ஆற்றிய உரைக்கு பின்னாலே புகழ்பெற்ற பேச்சாக இந்த பேச்சு பதிவு செய்யப்படுகிறது. சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நிற்க, அத்தனை அன்சாரிகளையும் நிற்க வைத்து கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட உரையாற்றினார்கள். அந்த உரை முழுக்க சொல்லுவதற்கான உகந்த தொடர் அல்ல இது. சுருக்கமாய் அவர்கள் சொன்னது அதுதான். எல்லாரும் காசு பணத்தோடு வீட்டுக்கு போகிறான், அன்சாரிகளே நீங்கள் மட்டும்தான் முஹம்மது ரசூலுல்லாவாக என்னை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஞாபகத்தில் வச்சுங்க, ஒட்டகம் கிடைத்தவர்கள், ஆடு மாடு கிடைத்தவர்கள், காசு பணம் கிடைத்தவர்கள், திர்ஹம் தீனார் கிடைத்தவர்கள் அதை கொண்டு போவாங்க. உங்கள் கையில் அது இல்லை, நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாவோடு போகிறீர்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, உலக மக்களெல்லாம் ஒரு பாதையில் நடந்து, அன்சாரிகள் ஒரு பாதையில் நடந்து, என்னை எதில் நடக்கிறாய் என்று கேட்டால் நான் அன்சாரிகளின் பாதையில் தான் போவேன், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நடந்த பாதையில் போக மாட்டேன்னு அந்த உரை செல்ல 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 அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர். நாம் தவறாக அவசரப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்து விட்டோமே என்று எல்லோரின் அழுகைக்கிடையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். நான் சொல்ல வர்றது, அன்சாரிகளுக்கு சப்போர்ட்டாக எப்போதும் சாத் இப்னு உபாதா இருப்பார்கள். ஒரு தடவை மெம்பரில் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா விஷயத்தில் அவதூறு கூறியவர்களை, ஆயிஷா அம்மா விஷயத்தில் அவதூறு கூறியவர்கள் விஷயத்தில் எனக்கு உதவுவது யார் என்று கேட்டார்கள் மெம்பரில் வச்சு. அப்போ இன்னொரு கோத்திரத்தினுடைய தலைவர், நான் சொன்னேன் அவுஸ் கோத்திரம், அதனுடைய தலைவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொன்னாங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம், நீங்கள் யாருன்னு ஆளை சொல்லுங்கள், கொலை பண்ணுறோம். எங்கள் கோத்திரமான அவுசு கோத்திரமாக இருந்தாலும் கொல்லுவோம். எதிரில் உள்ள ஹஸ்ரஜ் கோத்திரம், அதுக்கு தான் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு தலைவர், அவங்க கோத்திரமாக இருந்தாலும் கொல்லுவோம் என்று சொன்னபோது அங்கேயே எந்திரிச்சிட்டார். அப்படியெல்லாம் நீ கொல்ல முடியாதுன்னார். அன்சாரிகளின் தலைவர், இது அனுமதிக்கப்பட்ட இடம்தான் அப்படி பேசுகிறதுக்கு. அவங்க அன்சாரிகளை கொல்லுவேன்ற வார்த்தை வந்த உடனே, அந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தை கொல்லுவேன்ற உடனே பாய்ந்து வந்து விட்டார்கள். ஆனால் நடைபெறுவது பின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள் என்பதெல்லாம் வேறு விஷயம். யாராவது ஒருத்தர் அன்சாரிகளை எதையாவது சொல்லிட்டா உடனடியாக பாய்ந்து போய் அதை தடுக்கிற அன்சாரிகளில் ஹஸ்ரஜ் பிரிவினுடைய அற்புதமான தலைவர். விஷயத்துக்கு வரலாம். எல்லாரும் கூட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய நேரத்தில் அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுக்க எந்திரிச்சு சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? யா மஅஷர் அல் அன்சார், அன்சாரிகளின் கூட்டமே, நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு நிறைய சேவையாற்றியிருக்கிறீர்கள். இந்த தீனுடைய முந்தி சென்றதிலே உங்களுக்கு பங்குண்டு. அரபகத்தில் யாருக்கும் இல்லாத சிறப்பு நமக்கு உண்டு. இதாவது ஹலீஃபா தேர்வு நேரத்தில் ஒரு கேன்வாஸ் மாதிரி இது. அங்கே இருக்கிறவங்க தேர்வு செய்ய போகிறாங்க. அப்போ பேசுகிறார் இந்த பேச்சை. சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சுமார் 13 வருஷ காலம் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தில் அவர்களின் கோத்திரத்தை சார்ந்த உறவினர்களை சார்ந்த சில பேரை தவிர யாரும் ஈமான் கொள்ளலை.
என்றைக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தார்களோ அதற்கு பிறகுதான் இஸ்லாம் பரவியது, இஸ்லாம் வலுப்பெற்றது. நாயகம் மௌத்தாகிற போதும் அன்சாரிகளே உங்களை பொருந்தி கொண்டு மௌத்தாகி இருக்கிறார்கள். ஊர் மக்களெல்லாம் ஒரு பாதையில் போனால் நான் அன்சாரிகளின் பாதை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. எனவே உங்களுடைய கண்குளிர்ச்சியோடு நாயகம் வஃபாத்தாகி இருப்பதால் ஆட்சி பொறுப்பை உங்களை தவிர வேறு யாரும் வரக்கூடாது. எனவே நீங்களே ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். பலத்த சலசலப்பு எழுகிறது. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அன்சாரி இல்லை, அவங்கெல்லாம் மக்காக்காரங்க, முஹாஜிர்கள், அவங்க குறைஷி. இப்போ அன்சாரிகளில் ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் கலீஃபா வாக்க இவ்வளவு வேகமாக பேசியும் முடிக்கிறார்கள் ஹதரத்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா. அப்போது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த பேச்சை கூர்ந்து கவனித்த பல பேர் மக்காவாசிகளுக்கெல்லாம் கோபம். இருந்தாலும் ஹலீஃபா தேர்வு வரைக்கும் கொஞ்சம் சலசலப்பு இருக்கத்தான் செய்யும். பொதுவாக வகின்னு ஒன்று வந்துட்டு இருக்கிற வரையும் எந்த முடிவுலையும் சர்ச்சை வராது. வகி வந்துருச்சு அதான்ட்டு போயிடுவாங்க. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு இந்த உலகத்தின் பெரிய முசீபத் என்ன தெரியுமா? வகி நின்று போனது. வகி இருந்துருந்துச்சுன்னா அபூபக்கர் கலீஃபா அல்லது யார் கலீஃபான்னு முடிவாயிருக்கும். வகி வரவில்லை. எனவே இவர்களின் தேர்விலே இப்படிப்பட்ட சில சர்ச்சைகள் எழுந்தது. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை முன்மொழிந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவும் பேசினாங்க. பேச்சினுடைய சாரம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலத்திலேயே ஆட்சி பொறுப்பின் தலைவர்களாய் வருவது குறைஷிகள் என்கிற முடிவு இருக்கிறது. தயவு செய்து அந்த முடிவுக்கு ஒத்துப்போனால் இந்த மார்க்கத்தை நிறுத்த முடியும், கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்கிறார்கள் எல்லாத்திட்டையும். அது மட்டுமல்ல, ரசூலை போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேர்த்தியாக அன்சாரிகளை புகழ்ந்து அற்புதமான ஒரு உரையும் நிகழ்த்தினார்கள். அந்த உரைக்கு பின்னால் சலசலப்பு அடங்கிவிட்டது. அந்த சலசலப்பிற்கு பின்னால் நல்லா நீங்கள் இங்கு கவனிக்கணும். சஹீஹான அறிவிப்புகளின் பிரகாரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உரையாற்றிய பின், உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்மொழிந்த பின், அபூபக்கரை உங்கள் கையை தாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கை வைக்க பெருங்கொண்ட சஹாபிகளெல்லாம் அவரை கலீஃபாவாக தேர்வு செய்ததற்கு பின்னால் சஅத் இப்னு உபாதா அதுக்கு பிறகெல்லாம் ஆட்சேபனை தெரிவிக்கலை. அவர்களும் பையத்து செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். சில அறிவிப்புகளில் எப்படி வருது அப்படின்னா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து செஞ்சதுக்கு அப்புறம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஹ்னுல் உஸரா வ அன்துமுல் உமரா. நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஆள்பவர்களாக இருங்கள், நாங்கள் அமைச்சர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக பதிவாக இருக்கிறது. இப்போது ஹதரத் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் அந்த நேரத்தில் ஏற்பட்டிருந்தாலும் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய உறுதியான கருத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி அன்சாரிகளுக்கு சப்போர்ட்டாக வச்சார். நான் இந்த இடத்தில் நிறுத்திவிட்டு இதனுடைய மறுபக்கம் சொல்ல வேண்டும். இந்த ஷியாக்கள் பூரா அவன் கிதாபில் என்ன எழுதி வச்சுருக்கான் தெரியுமா? அவர் பயங்கரமாக சண்டை போட்டார், கடைசி வரையும் அபூபக்கர்கிட்ட ஒத்து வரல, நான் உங்களோட சண்டை போடுவேன்னாரு, போர் செய்வேன்னாரு, ஆளை திரட்டி அடிப்பேன்னு சொன்னார், இனிமேல் உங்கள் கூட தொழுகையில் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் ஹஜ்ஜுக்கு வர்ற ஹஜ்ஜில் நான் பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மொத்தத்தில் சஅத் இப்னு உபாதா ஒரு பெரிய புரட்சிக்கு கழக தலைவராக இருந்தார். இப்படியெல்லாம் நிறைய அள்ளிவிடப்பட்ட செய்திகள் நிறைய உண்டு. இவற்றில் சிலது முக்கியமான தஃசீர்களிலே கூட, முக்கியமான வரலாற்று நூல்களிலே கூட இப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அஹ்லுசுன்னாவினுடைய கிதாபுகளுக்கும் ஷியாக்களுடைய கிதாபுகளுக்கும் இடையில் வேறுபாடு இல்லாமல் போகிறது. இதை சரியாக பதிவு செய்திருப்பவர்கள் தபகாத்தினுடைய அல்லாமா இப்னு சஅத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதே போல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இது போன்ற சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கிதாபுகள் அத்தனையிலும் சஅத் இப்னு உபாதாவை கலகக்காரராய், அரசுக்கு எதிராய், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராய் செயல்பட்டவராய் ஒரு இடத்திலையும் காண கிடைக்கவில்லை. ஆனால் ஷியாக்களுடைய கிதாபுகளிலும் அவர்கள் சார்புடைய கிதாபுகளிலும் இப்படியெல்லாம் நிறைய எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா, இந்த பேச்சுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ உண்மைத்தன்மையை சொல்லுகிறேன். இந்த பேச்சு நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஆள் உள்ளே வந்தார். அவர் எதுக்கு இவ்வளவு சர்ச்சை? எங்களில் ஒரு அமீர், உங்களில் ஒரு அமீர், அன்சாரிகளில் ஒரு அமீர் போட்டுக்குவோம், குறைஷிகளில் ஒரு அமீர் போட்டுக்குவோம். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகளுக்கு அப்போ தான் கேட்டுட்ருக்குறாங்க.
அந்த நேரத்தில் ஒருத்தர் இதை சொன்ன உடனே டப்புன்னு மறுத்தார். இதுதான் முதல் தோல்வி, அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கே சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தெரிஞ்சிருக்குது 2 முதல்வர் இருந்தால் சண்டை போட்டுக்குவாங்கன்னு. உடனடியாக சொல்லிவிட்டார்கள் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு இந்த 2 பேருங்கிற வேலையெல்லாம் வேணாம். கடைசியாக குறைஷிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை முடிவு செய்தபோது அண்ணலை குறித்து அபூபக்கர் முன்வைத்த அதிசயங்களை, அற்புத தகவல்களை எல்லாம் முன்வைத்ததற்கு பிறகு சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு எதுவும் சொல்லலை. ஆனால் ஷியாக்களுடைய கிதாபுகளில் எக்கச்சக்கமாக அவர்களை பற்றி தவறாக பரப்பிவிடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை மாத்திரம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். கடைசி விஷயம், ஹதரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுடைய வஃபாத்தை குறித்து நிறைய தகவல்கள், சரியான தகவல் ஒன்று, அவர்கள் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலேயே கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அவங்க ஷாமுக்கு போயிட்டாங்க. ஹிஜ்ரத் பண்ணி சாத் பின் உபாதா ரலியல்லாஹு மதீனா விட்டு போயிட்டாங்க. போய் ஷாமில் ஹவுரான் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கே போய் குடியேறி அங்கே இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ ஹிஜ்ரி 13ங்கிறாங்க, 14ங்கிறாங்க, 16ங்கிறாங்க, ஏதோ ஒரு வருஷம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். வஃபாத்தானது எப்படி பார்க்கலாம். தபகாத் இப்னு சஅத் ஆதாரபூர்வமான நூலில் உலகப்புகழ் பெற்ற கனவுகளின் விளக்கமேதை அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடம்புல ஏதோ தொந்தரவோ என்னமோ தெரில, அவர்களுடைய வயதான காலம். அவங்க நின்றுட்டு ஒன்றுக்கு இருந்தாங்க, சிறுநீர் கழித்தார்கள், நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். அதுக்கப்புறம் நின்று சிறுநீர் கழிச்சிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆன உடனே ஒரு சத்தம் மட்டும் எல்லாத்துக்கும் கேட்டுச்சு. யாருமே ஆள் இல்லை. என்ன சத்தம் தெரியுமா? கதல்னா சையீத் அல் ஹஸ்ரஜி சாத் பின் உபாதா, ஹஸ்ரஜிகளின் தலைவர் சாத் பின் உபாதா, அந்த அன்சாரிகளின் பெருந்தலைவரை நாங்கள் கொன்று விட்டோம், 2 அம்பு எறிந்தோம், அவரை குறி வைத்தோம், சரியாக குறி வைத்து கொன்று விட்டோம்னு ஒரு சத்தம் மட்டும் வந்துச்சு. இப்போது அல்லாமா இப்னு சீரின் அஹ்லு சுன்னாவுடைய கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது, ஜின்னுகள் அவரை கொன்றுவிட்டது என்பதுதான் ஆதாரபூர்வமான பதிவு. இந்த ஆள் இல்லாமல் சத்தம் மட்டும் வந்துச்சல்ல, அது ஜின்னுடைய சத்தம். நான் சொல்லுகிற தபகாத் என்கிற ஆதாரபூர்வமான நூல்லையும் இப்படி இருக்குது. இது போக வேறு சில இடங்கள்லையும் இதே மாதிரி கருத்து இருக்குது. பாருங்களேன், சஹாபாக்களின் வரலாற்றை ஆழமாக சென்று பேசுகிற அல்லாமா இப்னு அப்துல் பர் அவர்கள் இஸ்திஆபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். என்னன்னா, சாத் பின் உபாதா அவர் குளிக்கிற இடத்துல மையத்தாக கிடந்தார். போய் எல்லாரும் பார்த்தாங்க, உடம்பு முழுக்க பச்சையாயிருச்சு. உடம்பு நிறமாகுதா இல்லையா? நிறம் பச்சையாயிருச்சு. அப்போ உடனடியாக அந்த சடலத்தை எடுத்து வச்சாங்க. அப்போ வரைக்கும் அவர் மௌத்தா போனதா அவங்கெல்லாம் நினைக்கல. அவர் மௌத்தாயிட்டாரான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அங்கிருந்து சத்தம் வருது. ஆள் எதுவும் இல்லை. என்ன சத்தம் வருது? சமிஉ காயிலன் வலா யரவுன அஹதன். அங்கே யாரும் இல்லை, சத்தம் மட்டும் வந்துச்சு. ஹஸ்ரஜுடைய தலைவர் சாத் பின் உபாதாவை கொன்று விட்டோம், நாங்கள் 2 அம்பு எறிந்து 2 ஈட்டி எறிந்து அவர்களை கொன்றோம்னு அதே சத்தம். இது அல்லாமா இப்னு அப்துல் பர் அவர்களுடைய அந்த கிதாபிலும் பதிவாக இருக்கிறது. இப்படி இது திருமதி ஷரீஃபில் சுத்தம் என்கிற பாடத்தில் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதை பற்றிய பதிவுகளிலே, திருமதியிலேயும் அதனுடைய விரிவுரைகளில், தொஹ்ஃபத்துல் அஹ்வதி போன்ற நூட்களில் இந்த நிகழ்ச்சி முழுக்க விலாவரியாக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இவங்க மதீனாவில் இருந்து ஷாமுக்கு போய் அங்கே இருந்தாங்க. அங்கே இருந்து அவர்கள் வஃபாத் ஆனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாஃபத்து கடைசியிலேயே வஃபாத்தானதாகவும் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாகி 2.5 வருஷம் கழித்து வஃபாத்தானதாகவும் இருக்குது. இவருடைய கபரு திமிஷ்கில் இருக்கிறது என்றும் இல்லை பசராவில் இருக்கிறது என்றும் இருவேறு கருத்துக்கள் உண்டு இவர்களுடைய கபரு இருக்கிற அந்த இடத்தை குறித்து. இப்போ விஷயம் என்னென்னா, இதிலையும் எக்கச்சக்கமான குளறுபடிகளை ஷியாக்கள் செய்திருக்கிறார்கள். என்னென்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா பதவியேற்ற உடனே உன் ஆட்சியும் வேணாம், ஒன்றும் வேணாம், உங்களை யாரும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த விட்டு அவர் ஷாமுக்கு போயிட்டார். அங்கேயே இருந்தார். இந்த அதிருப்தியில் தான் வெளியே போனார். அந்த அதிருப்தியில் அங்கே இருக்கிறவங்களை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு. ஷியாக்களுக்கு பொதுவாக எப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆளை அனுப்பிச்சு கொலை பண்ணிட்டான்னே எழுதி வச்சுருக்கானுவோம் அவனுடைய கிதாபில். கொலை பண்ணதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உத்தரவின் பேரில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. எந்த அளவுக்குன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் நடத்தப்பட்ட முதல் படுகொலை, அரசியல் படுகொலை என்று கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தனி புத்தகங்கள் தொகுக்கிற அளவுக்கு கூட வரலாற்றினுடைய செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் ஹதரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
இன்னும் சில அறிவிப்புகளில் சுத்தங்கிற பாடத்திலேயே சுனனுகளில் கிதாபுகளில் வந்திருக்கு. ஒரு மரத்தடியில் ஒரு பொந்து இருந்தது, ஒரு மண் புத்து மாதிரி பொந்து. நின்று கொண்டு சிறுநீர் கழித்தவர் அந்த பொந்திலே அதனுடைய துவாரத்திலே சிறுநீர் கழித்தார். அதற்கு பிறகு தொப்புன்னு விழுந்துட்டார். விழுந்தவுடன் உடம்பு பச்சையாயிருச்சு என்றெல்லாம் இருக்கிறது. வெறுமனே இது படுகொலையாக இருந்தால் உடல் பச்சையாக வேண்டிய அவசியம் என்ன? கண்ணுக்கு தெரியாத சப்தம் மட்டும் அந்த இடத்துலையும் சரி, பாத்ரூமில் அந்த இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, இந்த மையத்து இருந்த இடத்துல எல்லாம் நாங்கள் கொன்றோம் என்று சப்தம் வந்தது எப்படி என்கிற ஏராளமான கேள்விகள் இவருடைய மரணத்திற்கு பின்னாலே இருக்கிறது. மொத்தத்தில் அன்சாரிகளின் மிக பெரும் ஆளுமை நிறைந்த தலைவர் கண்ணியத்திற்குரிய சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள். அன்னலாரோடு அவர்களின் நெருக்கமிக்க தொடர்புக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் நிறைய வரலாற்றாசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஹலீஃபா தேர்வின் போது இவர் நடந்து கொண்ட முறையை குறித்து தௌஹீது பெயரை சொல்லிக் கொள்ளுகிற சில பேர்வழிகளும் தவறாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் அன்னலாரின் தோழர்களை அப்படி தவறாக எந்த வார்த்தைகளையும் பிரயோகிக்க கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுவை உயர் சுவனத்தில் வைத்து அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்து அவர்களை நல்லோர்களோடு சேர்த்து வைப்பானாக. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.